ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி தோக்கிறது. என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் என்ன அணியில் எடுக்கலை, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி தோக்குறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் கேப்டனான முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து எதிரான தோல்வி குறித்து 2 T20 தோல்வி குறித்து பேசியிருக்காருங்க. சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முகமது ரிஸ்வான் அவர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி வரை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ நியூசிலாந்து எதிரான 5 போட்டி கொண்ட T20 தொடர், பெரிய தொடர் விளையாட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் எடுக்கல, பாபர் அசம் எடுக்கல. அது குறித்து முகமது ரிஸ்வான் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்னை ஏன் அணியில் தேர்வு செய்யலை, நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்க ஓகே தான், பட் இப்போ போயிருக்க பிளேயர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, நியூசிலாண்டில் 2 போட்டி ரொம்ப கேவலமாக தோற்றுருக்காங்க, எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது. பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி விளையாடுறது. நியூசிலாந்து அணி ஒரு நல்ல டீம் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எங்ககிட்ட நாங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்தாச்சு தோத்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாகவே தோக்குறாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்குது. என்ன பாபர் அசம் அணியில் எடுக்காது நான் எதிர்பார்க்காது நடந்திருக்கு. கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுக்கணும். இது எங்களை உட்கார வச்சு எங்களை யார் எடுக்கலையோ அவங்க முன்னே நாங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி போனால் அங்கே சீரீஸை ஒயிட் வாஷ் செஞ்சுருவாங்க. நியூசிலாந்து 5-0 சொல்லிட்டு நியூசிலாந்து வெற்றி பெறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்துடன் பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. ஆமாங்க, அவர் ஏன் அணியில் எடுக்கலை, இதுக்கு முன்னே மட்டும் இறக்கி பார்த்தீங்க விளையாடல. சரி, நியூசிலாண்டு போகிறீங்க, ஒரு டஃப் பிச்சு, டஃப் கண்டிஷனு. பாபர் அசம் ரிஸ்வான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், இறக்கி விட வேண்டியதான். 5 T20 ஆட்டம் எதனா ஒன்று பண்ணிட்டோம். அவங்கள ஏன் ஓய்வு கொடுத்தீங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வர சாம்பியன் ட்ராஃபி நத்துந்த மூலமா 879 கோடி நஷ்டம்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சேலரியில் வேறு கை வைக்க போகிற சொல்லிடுறாங்க. சில சலுகை ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அவங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரருக்கு இதுக்கு மேலே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு 879 கோடின்றது பெரிய பணம் தான். ஏன்னா ஏன் நத்துனீங்க, எங்கன்னா இங்கிலாண்டில் இல்லை வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவில் எங்கன்னா நத்திருந்தா கூட ஓகே, ஏன் நடத்தி ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஒன்றும் ஓகே, நடந்து போச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பரிதாப நிலையில் இருக்குதுன்னு சொல்லாங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்காங்க. தொடர்ந்து தோத்துட்டே வந்துட்டுருக்காங்க. எங்கே போனாலும் தோல்வியாக இருக்குது. சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட ஜெயிக்கல. ஏதோ இப்போ போய் நியூசிலாண்டில் 2 T20 தோத்துட்டாங்க. அதனால் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு சி டீம்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்லுது, பெரிய பிளேயர் எல்லாமே ஐபிஎல்ல இருக்காங்க. ஏதோ டொமஸ்டிக்கில் பண்ணுற ஒரு பிளேயர் வச்சு பண்ணாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அவங்களே ஜெயிக்க முடியல பாகிஸ்தான். பார்க்க கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி தொடர் தோல்விக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க டீம்லேயும் நல்ல ஷாயின் ஷாஃப்ரிடி, சதாப் கான் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க, இருந்து தோக்குது. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.